ஹே ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். புளிப்பாக காரமாக அதுவும் ஈஸியாக சட்டுன்னு ஒரு 10 மினிட்ஸில் செய்கிற மாதிரி புளிக்குழம்பு பார்க்கலாம் வாங்க. இன்க்ரீடியன்ட்ஸ் பார்க்கலாம். மிளகாய் ஒரு 4-5 எடுத்துக்கோங்க. உப்பு நீங்கள் எந்த அளவுக்கு புளி எடுத்துக்கிறீங்களோ அந்த அளவுக்கு. அப்புறம் ஒரு டீஸ்பூன் கடலைப்பருப்பு, கொஞ்சமாக கடுகு, உளுந்து, வெந்தயம் கண்டிப்பாக இருக்கணும், மஞ்சள் 1/4 டீஸ்பூன், புளி நான் 2 நெல்லிக்காய் சைஸ் எடுத்திருக்கேன். அப்புறம் ஒரு பேனில் நல்லெண்ணெய் ஊற்றி அந்த கடுகு, உளுந்து, வெந்தயம் அதெல்லாம் பொரிஞ்சதும் நம்ம எடுத்திருக்க கடலைப்பருப்பு அது கொஞ்சம் செவக்கட்டும், ரொம்ப விட்டுறாதீங்க, அது சீக்கிரம் தீஞ்சிரும். அதால் அது லைட்டாக செவந்ததும் காஞ்ச மிளகாய் போட்டுருங்க. போட்டுட்டு மஞ்சள் பொடி போட்டுட்டு நம்ம கரைச்சி வச்சுருக்கோம்ல அந்த புளியை கொஞ்சம் நல்லா திக்காக கரைச்சி வச்சிங்கன்னா சீக்கிரமாக ஆகிடும். அப்புறம் அந்த மஞ்சத்தூளும் உப்பும் அதில் போட்டுட்டு நல்லா கொதி வரட்டும்னு விட்டுருங்க. அதே மாதிரி எண்ணெயில் அந்த புளி கரைச்சல் ஊற்றும்போது ஸ்டவ் நல்லா சிம்மில் வச்சுக்கோங்க. ஏன்னா எண்ணெயில் தண்ணி ஊற்றுனா கொஞ்சம் புகை வரும் இல்லையா, அதை அவாய்ட் பண்ணுறதுக்கு கொஞ்சம் சிம்மில் வச்சுட்டு நீங்கள் பண்ணுங்கள். அப்புறமா உங்களுக்கு தேவையான அளவு பெருங்காயம் போட்டுட்டு அப்புறம் நல்லா கொதி கொஞ்சம் திக் கன்சிஸ்டன்சி வர டைமில் கருவேப்பிலை போட்டுட்டு நல்லா திக் ஆனதும் நிறுத்திடுங்க. இப்படியும் செய்யலாம். இதுலேயே புளியோகரை செய்யணுன்னா இதில் ஒரு பொடியை அரைச்சி போடணும். அந்த பொடியும் வேறு எதுவுமே இல்லை, நம்ம ஸ்டார்டிங்கில் பார்த்தோம்ல, மிளகாய், வெந்தயம், அப்புறமா அந்த கடுகு, கடலைப்பருப்பு, உளுந்து, இது எல்லாத்தையும் நல்லா வறுத்து அரைச்சிக்கிட்டு தாளிக்கும்போது கொஞ்சமாக வேர்க்கடலை போட்டு தாளித்து நம்ம அரைச்ச பவுடரும் அதில் சேர்த்துக்கிட்டிங்கன்னா புளியோகரையும் ரெடி. நீங்களும் இதை உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணிவிட்டு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். Thank you.